guys, welcome back to Selvi Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூ வடை டீ கடை ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டாவும் மொறுமொறுப்பாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு இது கூட சேர்த்து 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி எடுத்திருந்தோம்ல முழு கடலை பருப்பு, அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல கருவேப்பிலையில 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வாழைப்பூ 1.5 கிளாஸ் வாழைப்பூ சேர்த்திருக்கேன். கலர் மாறாததுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க தண்ணியில போட்டு வச்சிட்டீங்கன்னா கலர் மாறாமலே இருக்கும். 1.5 கிளாஸ் வாழைப்பூ சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். வாழைப்பூ ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட்டா வடை சுட்டி எடுக்கிறப்ப உதிர்ந்து வந்துடும். அதனால 1.5 கிளாஸ் வாழைப்பூ கரெக்டா இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப இதை ஒரு சின்ன பாலா உருட்டி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். சூடு ஆகாமலே வடை போட்டுட்டீங்கன்னா எண்ணெய் சொதன்னு எண்ணெய் கொத்துக்கும். அதனால எண்ணெய் நல்லா சூடா ஆனதுக்கு அப்புறம் வடை தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப மெலிசாவும் அதுக்குன்னு வடையை தட்டி போட்டுறக்கூடாது. நல்லா 2 சைடும் பொன்னிறமா சுட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும், மொறுப்பாவும் இருக்கும். நான் சொன்ன அளவுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.